அப்பொழுது என் அக்காவிற்கு திருமணம் நடந்தது. என் அக்காவின் கணவர் துபாயில ஒர்க் பண்றவங்க. 2 மாசம் லீவுல கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. கல்யாணம் ஆகி 1 மாசம் முடிஞ்ச உடனே சுத்தி உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே நல்ல செய்தி இல்லையா, எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நோய் இப்போ வேகமா பரவிட்டு இருக்கு. கல்யாணம் ஆன உடனே விசேஷம் இல்லையா, நல்ல செய்தி இல்லையா, நாங்க சொல்ற ஹாஸ்பிட்டல்ல காட்டுங்க அப்படின்னு நிறைய பேரு கிளம்பி வந்துடுறாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இதை கேட்கிற எல்லாருமே பெண்கள் தான் பெண்களுக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்காங்க. இந்த ஆம்பளையும் கல்யாணம் ஆன இன்னொரு ஆம்பளை கிட்ட போய் நல்ல செய்தி இருக்கான்னு கேட்கறதில்ல. இப்படி கேட்டு கேட்டு நல்லா இருக்கிற குடும்பத்தையும் குழப்பி விட்டுருவாங்க. 2 மாசம் லீவு முடிஞ்சதும் அக்காவோட கணவர் ரிட்டர்ன் துபாய் கிளம்பிட்டாங்க. அதோட அந்த கேள்விக்கு கொஞ்ச நாள் எல்லாரும் ரெஸ்ட் விட்டுட்டாங்க. திரும்ப 1 இயர் லீவில் அகைன் ஊருக்கு வந்தாங்க. இந்த கேள்வியை கேட்கறதற்காகவே வராத சொந்தக்காரங்கள் எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமை வெளிநாட்டு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண ஒவ்வொரு பொண்ணும் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாங்க.